இப்ப கேளுங்க. ஏப்ரல் 1 முதல் உங்கள் கையில் இருக்கும் கேஷ் தான் உங்களுக்கு பிரச்சனையாகலாம். சரியாக தெரியாம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணினாலே லட்சக்கணக்கில் பெனால்டி வாங்க வேண்டி வரும். இந்த 2026 புதிய இன்கம் டாக்ஸ் கேஷ் ரூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பணத்தை எப்படி சேஃபா வைத்துக்கலாம் என்று புரிஞ்சுக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. நான் கேஷ்ல பணம் எடுத்தா கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு தான் புதிய ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்கு. முக்கியமான ரூல் என்னன்னா, ஒரு நாள்ல 2 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. அதாவது ஒரே டிரான்சாக்ஷனா இருக்கலாம் அல்லது பல டிரான்சாக்ஷனா இருக்கலாம். டோட்டல் 2 லட்சம் ரூபாய் கிராஸ் ஆச்சுன்னா பெனால்டி வரும். பெனால்டி எவ்வளவு தெரியுமா? நீங்க எடுத்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா ஃபைன். அதாவது 2 லட்சம் ரூபாய் கேஷ் வாங்கினீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பெனால்டி கட்டணும். அடுத்து பிசினஸ் பண்றவர்கள் கவனிங்க. 10,000 ரூபாய்க்கு மேல் கேஷ் எக்ஸ்பென்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்க கேஷ்ல செலவு பண்ணினாலும் அது டிடக்ஷனுக்கு கன்சிடர் ஆகாது. மேலும் 20,000 ரூபாய்க்கு மேல் லோன் அல்லது டெபாசிட் கேஷ்ல எடுத்தா அது இல்லீகல் ஆகும். இது மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ இன்னொரு பிக் பாயிண்ட். பேங்க்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் கேஷ் டெபாசிட் அல்லது வித்ட்ராயல் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்கலி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆகும். இதுக்கு பான் கார்டு மேண்டேட்டரி. சரி, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு கேக்குறீங்களா? சிம்பிள். மேக்ஸிமம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. யூபிஐ, பேங்க் டிரான்ஸ்ஃபர், செக் மாதிரி சேஃப் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ப்ராப்பர் ரெக்கார்ட் வச்சுக்கணும். நீங்க ஆனஸ்டா இருக்கலாம், ஆனா ரூல்ஸ் தெரியாம மிஸ்டேக் பண்ணினா அது ப்ராப்ளம் ஆகிடும். அதனால இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லுங்க, நீங்க இன்னும் கேஷ் அதிகமா யூஸ் பண்றீங்களா இல்ல டிஜிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம பணத்தை சேஃபா வைத்துக்கலாம், ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம். நன்றி.